த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே இது சாமுவேல் சவுலை கண்டனம் செய்வதை குறித்து பார்க்கிறோம். சாமுவேலின் வருகைக்காக கில்காலில் காத்திருக்குமாறு ஆண்டவர் சவுலுக்கு திட்டவட்டமாக கட்டளையிட்டிருந்தார். சாமுவேல் அங்கு பலிகளை செலுத்தி சவுல் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து ஆலோசனை சொல்லுவான். குறித்த காலத்தின்படி 7 நாட்களுக்குள் சாமுவேல் வந்து சேராதவாறு தெய்வீக செயலின் மூலம் தாமதமாகியதால் அதன் மூலம் சவுலின் கீழ்ப்படிதலை தேவன் சோதித்து பார்த்தார். பொறுமை இழந்து தான் செய்யலாம் என்று நினைத்து சவுல் சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சவுல் முன்வந்து பழி செலுத்தினான். தேவனுடைய கட்டளையை சவுல் மீறியபடியால் சவுலிடமிருந்து ராஜ்யபாரம் எடுத்துவிடப்படும் என்று சாமுவேல் அவனிடம் அறிவித்தான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராஜ பதவியை தன்னிடம் சவுல் வைத்து கொண்ட போதிலும் அவனுடைய சிங்காசனத்திற்கு அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோனத்தான் வரப்போவதில்லை. அந்த மனிதனை தாவீது கீழ்கண்ட காரியங்களில் அவன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தான் என்பதை இங்கே வேதம் தெரிவிக்கிறது. அவன் தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே தேவன் பேரில் பூர்ண விசுவாசம் வைத்திருந்தான். தேவன் அந்த மனிதனை தெரிந்தெடுத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யுத்தங்கள் வருகிறது. அந்த யுத்தத்திலே சவுலும் அவன் குமாரராய் யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாஸிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். அங்கே யுத்த நாள் வந்தபோது சவுலும் அவன் குமாரராய் யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவருக்காகிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திலே யோனத்தான் பெலிஸ்தரை தாக்குவதை குறித்து பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலின் சார்பாக செயல்பட்டபடியால் மட்டுமே இஸ்ரவேலர் பெலிஸ்தரை தோற்கடித்தார்கள் என்று இந்த அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரவேலர் சோர்வடைந்து குறைவான எண்ணிக்கையில் இராணுவம் உள்ளவர்களாகவும் போதுமான ஆயுதம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்போ நம்பிக்கையோ இல்லை. எனினும் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். ஏனெனில் கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று 23வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தபோதும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையிலே தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமது விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் 46 முதலாம் வசனம் தெரிவிக்கிறது. ஆம், நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று வேதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே தேவன் சவுலை ராஜாவாக இராதபடிக்கு தள்ளிவிடுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அமலேக்கின் சந்ததியார் வனாந்தரத்திலே தேவனையும் அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலரையும் முதலில் எதிர்த்தவர்கள். அவர்கள் தீய சக்திக்கு பிரதிநிதியாக இருந்து தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சத்தியத்தையும் எதிர்த்தார்கள். அமலேக்கியரையும் அவருடைய தீய வழிகளையும் எதிர்த்து முறியடிக்க கடமை சவுலுக்கு இருந்தது. ஆனால் அமலேக்கியரை அங்கே எதிர்த்து முறியடிக்கவில்லை. காரணம் என்று சொன்னால் அவன் ராஜ பதவியிலிருந்து தேவனால் நீக்கப்பட்டு விட்டான். அமலேக்கியரின் அக்கிரமும் கொடுமையும் தொடர்ந்து அவர்கள் செய்த செய்கைகளும் அவர்களுடன் இருந்த சகல ஜனங்களும் கட்டுக்கடங்காமல் இருந்தது. எனவே தான் தேவன் அவர்களை நிர்மூலமாக்க சொல்லி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சவுல் தேவனுக்கும் அவருடைய தெளிவான கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக கலகம் செய்தான். ஏனெனில் அவன் தேவனுக்குரிய கட்டளைகளுக்கும் அவருடைய சித்தத்துக்கு தன்னை முழு இதயத்தோடும் அர்ப்பணிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம்.
பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்பதை தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். உன்னதரான தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.